வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் இதுக்கு தேவை அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கப்புள்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சோலோவாக இருந்தால் சோலோவாக இருக்கிற ஃபோட்டோஸை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டைப்ஸில் எந்த டைப் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராப்ன்ற ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கிராப் பண்ணி கூட டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி அந்த ஃப்ளவரும் இப்போ சோலோவாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுங்கள் ஜூம் பண்ணி. அப்புறமா கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்துட்டு லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இங்கே டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி போல்டான ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பக்கம் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு போல்டான ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கம் கலர் இருக்கும், ஸோ அதில் பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா பார்டர்னு இருக்கும். ஸோ பார்டரை வந்துட்டு பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ பிங்க் கலந்த மாதிரி ஒரு கலர்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டுக்கு. ஸோ அப்போ தான் கரெக்டாக டெக்ஸ்ட் பார்க்க லுக்காக வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டையும் அதே மாதிரி கலர் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கலரை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஷேடோன்னு இருக்கும், ஷேடோவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கட் ஆன மாதிரி அப்படியே தெரியும். ஸோ அந்த இடத்துல இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது கவர் அப் ஆகிடும். இல்லை ஃபோட்டோவே நீங்கள் ஃபுல்லாக கூட ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை மேலே செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ டெக்ஸ்ட்டை வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்க, டெக்ஸ்ட் எல்லாம் கரெக்டாக நான் லவ் யூ ஃபார் எவர்னு பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கலர் கரெக்ஷன் மட்டும் அதில் பண்ணிக்கலாம். ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கலரிங்கு எல்லாமே. ஸோ இதில் சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு, ஸோ இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள், போர்ட்ரைட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபில்டராக செலக்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேஸ்க்கு எந்த கலர் செட் ஆகுதோ நீங்கள் அந்த கலரை வந்து கொடுத்துக்கோங்க. வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்துன்னு இருக்கும், அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள், டிடிஎல்னு இருக்கும். ஸோ டிடிஎல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃபோட்டோ வந்து ஷார்ப்னஸ் ஆகும். ஸோ அதுவும் தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்க்கவே லுக்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக கூட மேக் பண்ணி யாருக்கு எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட போட்டு விஷ் பண்ணலாம். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.